தாக்கூர் டெல்லி சட்டமன்ற தேர்தலின் பொழுது எதிரிகளை சிறுபான்மையினரை சுட்டுக் கொள்ளுங்கள் கோலி மாரோ என்று சொன்ன அதே வார்த்தையை தான் நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் எங்களை நோக்கி சொல்லுகிறார்கள். ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே சொன்னார்கள், தொழிலாளி வர்க்கத்துக்கு வராத யாரும் முற்போக்காளர்கள் அல்ல என்று சொன்ன காலங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் கடந்து பாசிசத்துக்கு எதிரான ஒவ்வொரு குரலும் என் தொண்டை குரல் வழியிலே இருந்து ஒலிக்க வேண்டிய குரல் தான். அந்த குரல்கள் அனைத்தையும் இணைத்து பெரும் தீபத்தை சுடர ஏற்ற வேண்டிய இடத்தில் தமுக தமிழ்நாட்டில் அந்த மகத்தான பங்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கருத்தில் எவ்வளவு உறுதியாக இருப்போமோ அதைவிட அதிகமாக களத்திலும் உறுதியாக இருப்போம் என்பதுதான் தமுக வரலாறு. மாநில மாநாட்டினுடைய இந்த துவக்க நிகழ்வில் மதிப்புறு தலைவர் என்ற முறையில் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நம்முடைய இந்த மாநாட்டை துவக்கி வைத்த ஊடகவியலாளர் அன்பு தோழர் சித்தார்த் வரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல வெறுப்பின் கொற்றம் நாடு முழுவதும் தாண்டவமாடி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் அன்பே அரமண எழுச்சி கொள்ளச் செய்கிற வேலையைத்தான் கலையும் இலக்கியமும் செய்ய வேண்டும், கலை இலக்கியவாதிகள் செய்ய வேண்டும் என்பதற்கு கட்டியம் கூறுகிற இந்த மாநாட்டில் நம்முடைய 50 ஆண்டு கால வரலாறும் எதை செய்ததோ அதைத்தான் வருங்காலத்திலும் நாம் செய்ய இருக்கிறோம். ஆனால் அதை இன்னும் தீவிரப்படுத்தி இன்னும் வலிமைப்படுத்தி அதை செய்ய வேண்டும், செய்வதற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு. வெறும் களச் செயல்பாடு மட்டுமல்ல, அமைப்பு சார்ந்த செயல்பாடு மட்டுமல்ல, படைப்பு சார்ந்த செயல்பாடு, அமைப்பு சார்ந்த செயல்பாடு இரண்டையும் இணைத்து ஒரு கலை இலக்கிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற பார்வை அநேகமாக சுதந்திர இந்தியாவுக்கு 50களுக்கு பிறகு இந்த இப்படி ஒரு பார்வையோடு உருவாக்கப்பட்ட கலை இலக்கிய அமைப்பு இந்தியாவில் தமுக மட்டும்தான் என்பதுதான் நம்முடைய மகத்தான வரலாறு. இந்த பெரும் பயணத்தினுடைய அடிப்படை இயக்க செயல்பாடாகவும் அமைப்பை கட்டி எழுப்புவதும் கலை இலக்கிய படைப்பு செயல்பாடும் இரண்டுக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை உள்வாங்கி இந்த 2 சதத்தையும் 2 பங்கையும் ஒன்றாக கொண்டு செலுத்துகிற பொழுதுதான் இன்னும் வலிமையான தாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோடிகள் உருவாக்கினார்கள். தமுக வெற்றியும் அதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டில் கீழடி அகழாய்வு அறிக்கை வெளியிடப்படவில்லை. எழுதப்பட்ட அறிக்கையை ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை வெளியிட மறுக்கிறது. வெளியிட மறுக்கிற அறிக்கையை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கல்வி நிறுவனம் கூட கிடையாது. ஆனால் சிந்து சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு கருத்தரங்கத்தை தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரியும் ஒரு பல்கலைக்கழகமும் நடத்த முன்வந்திருக்கிறது. இது ஒரு புதிய சூழல். இந்த சூழல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஆபத்தை நமக்கு உணர்த்துகிறது. தமுக கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட மறுப்பதை கண்டித்து வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை மதுரையிலே காமராசர் பல்கலைக்கழக அரங்க வளாகத்தில் நடத்த கடந்த சில மாதத்துக்கு முன்பு முன்வந்த பொழுது இல்லை, கடைசி நேரத்தில் அதற்கான அனுமதியை எங்கேயோ இருந்த ஒரு குரலுக்கு செவிசாய்த்து பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த அனுமதியை மறுத்தது. நண்பர்களை, வெறும் அமைப்பை வெறும் கருத்தாளர்களாக மட்டுமே இருந்திருந்தால் அந்த அனுமதி மறுப்புக்கு எதிராக ஒரு அறிக்கையை விட்டுவிட்டு அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அமைப்பில் நடந்த மிக முக்கியமான விவாதம் என்ன தெரியுமா? அந்த மொத்த கருத்தரங்கமும் எந்த பல்கலைக்கழகம் நடத்தக்கூடாது என்று சொன்னதோ அந்த பல்கலைக்கழகத்தின் வாசலில் வைத்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்த அமைப்பு தமுக. வாசலில் இருந்து மண்டபத்துக்கு கொஞ்சம் பின்னால் நகர்ந்தோம். அதற்கு ஒரே காரணம், அந்த கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கிற சில ஆளுமைகளுக்கு வேறு சில சிரமம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக பல்கலைக்கழகத்தின் வாசலில் இருந்து மண்டபத்துக்கு நகர்ந்தோம். கருத்தில் எவ்வளவு உறுதியாக இருப்போமோ அதைவிட அதிகமாக களத்திலும் உறுதியாக இருப்போம் என்பதுதான் தமுக வரலாறு.
எனவே கீழடி என்ற கருத்தை தமிழ் சமூகத்தின் பொது அரங்கத்தில் விழுவதைப் போல முன்வைத்த அமைப்பு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்தான் என்பது எவ்வளவு பெருமையோ, அதே போல அந்த அறிக்கையை வெளியிட மறுக்கிற பொழுது மொத்த தமிழ் சமூகத்தின் குரலாக அதை மாற்றிய இயக்கம் தாமுயகாசா என்பதும் நம்முடைய மகத்தான பெருமை. இது ஒரு மிக முக்கியமான வடிவம். இயக்கமாகவும் இலக்கியமாகவும் படைப்பாகவும் கருத்தாகவும் இங்கே மிக அழகான மிக அருமையாக இங்கே நம்முடைய சித்தார்த் வரராஜன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு பல பிரச்சனைகளை எப்படி புராணத்தை அகற்றிவிட்டு புராணத்தை வரலாறு என்று மெய்ப்பிக்கிற பொழுது இல்லை, பகுத்தறிவு பூர்வமாக கண்டுபிடிப்புகளிலிருந்து தரவுகளிலிருந்து கட்டமைக்கப்படுவதுதான் வரலாறு என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுகிறோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையாகட்டும் அல்லது வேறு எங்கேயும் ஆகட்டும், எந்த மேற்கோளுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு வரலாற்றை புத்தகத்தை தான் அவர்கள் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது. அந்த வரலாற்று புத்தகங்களை இந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் கோவில் வரலாறுகள், தமிழ்நாட்டினுடைய உழைக்கும் மக்களின் வரலாறு, பண்பாட்டு வரலாறு என்று அனைத்தையும் எழுதியதில் ஏறக்குறைய பெரும்பான்மையோர் முற்போக்கு சிந்தனை கொண்ட நம்மை போன்ற அமைப்பில் இருந்த இயங்கிய முற்போக்காளர்கள் என்பது தமிழ் சமூகத்திற்கு தாமுயகாசாவும் கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பும் கலை இலக்கிய பெருமன்றமும் கொடுத்த மகத்தான கொடை. நான் வானமாமலை துவங்கி கே முத்தையாவிலே இருந்து தோ பரமசிவத்திலே இருந்து சிவசுப்பிரமணியத்திலே இருந்து நம்முடைய மகத்தான ஆளுமைகள் செய்து வைத்த கட்டிடத்தில் தான் இன்றைக்கு மதச்சார்பற்ற அரசியல் என்ற கொடி இந்த பண்பாட்டு அடித்தளத்திலே நின்று உயரப் பறக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நம்முடைய மொழியினுடைய பன்மைத்துவம் நமக்கு தெரியும். நேற்றைக்கு கூட நிறைய பேசினோம். தமிழ் மொழியினுடைய பன்மைத்துவம், தமிழ் சமூகத்தினுடைய பன்மைத்துவம். நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் பக்தவத்சல பாரதி அவர்கள் அவருடைய வரலாற்று மானுடவியல் என்ற மகத்தான நூலை எடுத்து இங்கே நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். காலனிய ஆதிக்க காலத்தில் எட்கர் தஸ்டனும் ரங்காச்சாரியாவும் இந்தியா முழுக்க இருக்கிற காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா என்று இந்தியா முழுக்க இருக்கிற சமூக குழுக்களை பற்றி 10 ஆண்டு காலம் ஆய்வு நடத்தி எழுதினார்கள். அதற்கு பிறகு 100 ஆண்டுகள் அந்த ஆய்வு நடக்கவில்லை. மீண்டும் 1985 துவங்கி 92 வரை 7 ஆண்டுகள் அன்றைய மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒரு முயற்சி செய்தது. இந்தியாவில் எவ்வளவு சமூக பண்பாட்டு குழுக்கள் இருக்கிறது, அதை பற்றி ஒரு அறிவு வேண்டாமா, ஒரு ஆய்வு வேண்டாமா ஒரு நாட்டுக்கு என்று முடிவு செய்து 7 ஆண்டுகள் பணியாற்றி ஒரு மாபெரும் ஆவணத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நாங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த ஆவணத்தை மீண்டும் மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மகத்தான ஆவணம். அந்த ஆவணம் சொல்லுகிற ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்தியாவில் மிக அதிகமாக, அதாவது 6700க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறது. தனித்துவமான பண்பாட்டு குழுக்கள் 2400 பண்பாட்டு குழுக்கள் இருக்கிறது. சமூக குழுக்கள், தனித்துவ பண்பாட்டு அடையாளத்தை கொண்ட சமூக குழுக்கள் 2400 இருக்கிறது. அதில் 350க்கும் மேற்பட்ட சமூக பண்பாட்டு குழுக்கள் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் என்பது இந்தியாவுடைய மகத்தான பெருமை. அவ்வளவு டைவர்சிட்டி, அவ்வளவு பன்முகத்தன்மை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு தனது இயற்கையாகவே அப்படி ஒரு தன்மை கொண்டது. அதே போல அதிக பண்பாட்டு குழுக்களை கொண்ட கடற்கரையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. இது இந்த மொழியினுடைய, இந்த வரலாற்றினுடைய பண்பாட்டு பன்மைத்துவத்தினுடைய தொடர்ச்சி. எனவே தான் இவ்வளவு பறந்து விரிந்த வளமை நம்மிடம் இருக்கிறது. மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, வரலாறு சார்ந்து இவ்வளவு வளமைகளோடு நான் நிற்பதால் தான் நமக்கு இந்த மாநிலத்தினுடைய தனித்துவமான இந்த பன்முகத்தன்மைப்பட்ட அரசியலை, வளத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி முன்னெடுத்து செல்லுகிற பணியில் நம்முடைய முன்னோர்கள், நான் நேற்றைக்கே குறிப்பிட்டதைப் போல, வெறும் கைகளால் நம்மை விட்டு செல்லவில்லை. அல்ல குறையாத செல்வங்களோடு நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த செல்வங்களை வளப்படுத்துவதும் வலிமைப்படுத்துவதும் கருத்தியல் களத்தில் வளப்படுத்துவதும் மிக முக்கியமானது. அதை எல்லா காலங்களிலும் நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகள் இன்னும் தாமுயகாசா ஒரே ஒரு மாநாட்டை நடத்தி இந்திய அரசியலையே பேசுபொருளாக்கிய அமைப்பு இருக்கிறது என்றால் தாமுயகாசா தான். உச்ச நீதிமன்றத்தில் துவங்கி கர்நாடக உயர் நீதிமன்றம் வரை வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற கம்பீரமான கலை இலக்கிய அமைப்பு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற பெருமையோடு நாம் உங்கள் முன்னால் நிற்கின்றோம். கோலி மாரோ என்று
இங்கே சித்தார்த் வரராஜன் அவர்கள் சொன்னார், அனுராக் தாக்கூர் டெல்லி சட்டமன்ற தேர்தலின் பொழுது எதிரிகளை சிறுபான்மையினரை சுட்டுக் கொள்ளுங்கள் கோலி மாரோ என்று சொன்ன அதே வார்த்தையை தான் நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் எங்களை நோக்கி சொல்லுகிறார்கள். ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. மக்களின் நலனுக்காக பேசுகிற எவனுக்கும் நிமிர்த்தப்பட்ட நெஞ்சும் உறுதியிலும் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியதாக வரலாறு இல்லை. கலையும் இலக்கியமும் அவ்வளவு வளமையை கொடுத்து நம்மை அனுப்பி இருக்கிறது. எனவே தான் இவ்வளவு பெரிய பண்பாட்டு பன்முகத்தன்மை கொண்ட இந்த அமைப்பு வேறு யாரையும் விட அவ்வளவு. இங்கே நம்முடைய வரவேற்பு குழுவினுடைய தலைவர், இங்கே நம்முடைய மாநகரத்துடைய மேயர் வந்தவுடன் இங்கே சொன்னார், ஒவ்வொரு முகங்களும் எவ்வளவு முக்கியமான ஆளுமைகளாக செல்வாக்கில் அல்லது வெளிச்சம் கிடைப்பதிலே முன்பின்கள் இருக்கலாம், ஆனால் தங்களது பங்களிப்பை செலுத்துவதில் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு அமைப்பிலும் எழுத்தின் மூலமாக பாட்டின் மூலமாக பேச்சின் மூலமாக தங்களது பங்களிப்பை செலுத்துவதில் எவ்வளவு பெரிய வீச்சை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக தமுக இருக்கிறது. இந்த அறிக்கையை மேலோட்டமாக பார்த்தால் கூட இந்த நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் அருணன் அவர்கள் மட்டும் இந்த 2 ஆண்டுகளில் 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், 8 நூல்கள் எழுதியிருக்கிறார். வெறும் நூல் அல்ல, ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டினுடைய கருத்தியல் வரலாற்றில் தடம் பதிக்கிற புத்தகங்கள். அதே போல எவ்வளவு கவிதை, நாவல், களம் என்று அனைத்து துறையிலும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எழுதி கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இயங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பாக எதிரிகளை, கருத்தியல் எதிரிகளை களத்திலே சந்திக்கிற, கருத்தியல் எதிரிகளை கருத்தால் சந்திப்பதற்கு களமமைத்து கொடுக்கிற நம்முடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் நம்மீது அவர்கள் பொழிந்த அளவுக்கு வசையை யாரும் பொழிந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் உங்களுக்கு எங்கள் மேடையில் இடம் உண்டு. ஏனென்றால் நாம் அனைவரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய எதிரி ஒருவன் இருக்கிறான் என்ற அரசியல் பார்வையோடு விசால மேடையை உருவாக்கி கொண்டிருக்கிற அமைப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இருக்கிறது. ஒரு காலத்திலே சொன்னார்கள், தொழிலாளி வர்க்கத்துக்கு வராத யாரும் முற்போக்காளர்கள் அல்ல என்று சொன்ன காலங்கள் எல்லாம் உண்டு. அதையெல்லாம் கடந்து பாசிசத்துக்கு எதிரான ஒவ்வொரு குரலும் என் தொண்டை குரல் வழியிலே இருந்து ஒலிக்க வேண்டிய குரல் தான். அந்த குரல்கள் அனைத்தையும் இணைத்து பெரும் தீபத்தை சுடர ஏற்ற வேண்டிய இடத்தில் தமுக தமிழ்நாட்டில் அந்த மகத்தான பங்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து தளத்திலும் அனைத்து களத்திலும் அந்த பங்கை முன்னெடுக்கிற அமைப்பாக தமுக தனது வரலாற்று கடமையை தொடர்ந்து முன்னெடுக்கும். இந்த காலத்தில் உருவாகி இருக்கிற புதிய சவால்களை சந்தித்து மேலே முன்னெடுக்கும். இங்கே மரியாதைக்குரிய வரராஜ் அவர்கள், சித்தார்த் வரராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த 4 நாட்கள் மட்டும் உடனடியாக சச்சார் செயலி என்ற ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிற ஒன்றிய அரசு ஒவ்வொரு தனி மனிதனுடைய செல்போனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர என்ன ஏற்பாடு நடக்கிறது என்று பார்க்கிறோம். கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியிலான அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. சமூக ஊடகங்களில் நீங்கள் வெளியிடுகிற பதிவை வெளியிட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. வெளியிடுவதற்கு முன்பு கட்டுப்பாட்டை சரிப்படுத்துகிற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் இருந்த ஒரு அமர்வு சொல்கிறது. ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்களின் சுதந்திரத்தை, பண்பாட்டு உரிமையை, நமக்கு இருக்கிற பன்முகத்தன்மையை, நம்முடைய செழிப்பு மிக்க வரலாற்றை, பாரம்பரிய மிக்க பன்முகத்தன்மை எல்லாவற்றின் மீதும் 100 கரங்களால் எதிரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 100 கரங்களையும் வீழ்த்துகிற மகத்தான கருத்தியல் ஆயுதத்தோடு நாம் மீண்டும் முதுவிசையோடு முன்னேறி செல்வோம் என்று சொல்லி இந்த மாநாட்டில் துவக்க விழாவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.